ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸுக்கு பாவக்காய் தொக்கு தான் செய்ய போகிறேன். இந்த தொக்கு சுட சுட சோறில் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் தயிர் சாதம், ரசம் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி சாதத்துக்கு சைடிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். இன்னுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பாவக்காய் தொக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாவக்காய் வந்துட்டு மேலெல்லாம் சீவிடுங்க. சீவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு கத்தி வச்சு சுத்தமாக எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உப்பு கலந்த தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கசப்பு இல்லாமல் இருக்கும். அடுத்து இந்த தொக்குக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம். கடாயில் அரை குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி வரமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா சூப்பராக வறுபட்டு வந்துருச்சு. இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் அரை குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட 15 சின்ன வெங்காயம் முழுசாக தொளிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 6-7 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலருக்காக காஷ்மீரி மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்கள். வெங்காயம் பூண்டு எல்லாமே. ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து புளியோட பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், புளி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதையும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச மசாலாவோட சேர்த்து ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறணுங்க. ஆறினதுக்கப்புறம் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாவக்காயை சேர்த்து நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வதக்கி விடுறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு கசப்பு தெரியாது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் காய் நல்லாயிருக்கும். குழந்தைங்க கூட இந்த காயை ஒதுக்கி வைக்காமல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இது இன்னுமே நல்லா சுருளை வதங்கி வரணும். அதுக்குள்ளேயும் வறுத்து வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சு. அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம மசாலா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துடாதீங்க, பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வழுவழுன்னு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பாவக்காய் எந்தளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், முன்னை விட நல்லா சுருளை வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு காய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கசப்பு தெரியாமல் இருக்கும். இப்போ காயை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பாவக்காய் தொக்கு செய்கிறதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். அதே கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட 10 பல்லு பூண்டு முழுசாக தொளிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், வெங்காயம் சூப்பராக வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட 1 தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட தக்காளி நல்லா வெந்து வர்றதுக்காக அளவாக உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப உப்பு சேர்த்துட வேண்டாம். நம்ம ஏற்கனவே பாவக்காய்க்குள்ளே வைக்கிற மசாலாவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்குறோம். அதுவும் இதுவும் நல்லா சேரும்போது உப்பு அதிகமாக போயிடும், அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. அடுத்து தக்காளி நல்லா வதங்கி வரதுக்குள்ளேயும் நம்ம வதக்கின பாவக்காய் வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை எல்லாத்தையும் இந்த எல்லா பாவக்காய்க்குள்ளேயும் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா குழைய வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாவக்காயை தாளிப்போட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீதி இருக்கிற மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வலிச்சு ஊற்றிடலாம். இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கிளறும்போது பார்த்து கிளறி கொடுத்துக்கோங்க, இல்லைனா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்துட்டு வெளியில் வந்துடும். அவ்வளோதான், இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருளை வதங்கி வரணும். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சிட்டு நல்லா சுருளை வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிடும், தண்ணியே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடும்போது இல்லை தயிர் சாதத்துக்கு சைடிஷாக எடுத்துக்கும் போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் பாவக்காய் தொக்கு சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சும்மா அட்டகாசமாக இருக்கும்.
ஓகே பாய்.